வணக்கம். நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு வயதானவர், நகர்ப்புற பகுதி அது. நகர்ப்புற பகுதியில் ஒரு வயதான ஒரு காலை நேரத்தில் வரவங்க போகிறவங்ககிட்ட ஏதாவது கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு இளைஞர் வர்றாரு. அவரை பார்த்து தட்டி, ஏதோ உழைச்சி சாப்பிட வேண்டியதானே, ஏன் இங்கே கஷ்டப்படுற, எல்லாத்தையும் போகிறவங்ககிட்டலாம் பிச்சை எடுக்கிற பயன்னு திட்டுறாரு. திட்டுறது. அப்போ அதை வந்து ஒரு இளைஞர் டீ கடை நடத்திக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர் பார்க்குறாரு. பார்த்து தான் போகிறாரு. கிட்ட போயிட்டு அவரை பெரியவர் ரொம்ப சரியாக பேசி, வாங்க என்னன்ட்டு உடனே இது பண்ணி கடைக்கு கூப்பிட்டு வந்து 2 இட்லி வாங்கி கொடுக்குறாரு. இட்லி வாங்கி கொடுத்துட்டு டீ சாப்பிட சொல்கிறாரு. டீ சாப்பிட சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காரு. பேச்சுவாக்கில் நான் ஒரு காலத்தில் இந்த ஏரியாவில் டீ கடை வச்சுருந்தேன், முருகன் டீ கடை அப்படின்ற பேரெல்லாம் வச்சுருந்தேன். அப்போ அதில் பணத்தை சம்பாரித்து எனக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை நல்லா படிக்க வச்சு அவன் இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கான். அப்போ அவன் என்ன கண்டுக்கவே இல்லை, என்னை பார்க்கவே மாட்டான், நான் அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அந்த டீ கடை வேறு பையன், அப்படிங்களா, நீங்கள் தான் முருகன் டீ கடை, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப ஃபேமஸான கடை, உங்கள் டீ ருசிக்காகவே நீங்கள் போடுற டீ அவ்வளோ ருசியாக இருக்குமா, உங்களுக்கு கூட்டம் நிறைய வருமா அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு. ஆமாம்பா, இப்போ பண்ணேன், இப்போ எனக்கு போதுமான வசதிலாம் இல்லை, நான் டீ கடைலாம் நடத்த முடியல அப்படின்னாரு. உடனே இந்த பையன் என்ன பண்ணுவார், பரவாயில்லைங்க ஐயா, நீங்கள் அதெல்லாம் இது பண்ணோன்னா, நான் உங்களை வேலை வாங்குறேன்னு நினைக்காதீங்க, உங்களுடைய கை டீ போடுற பக்குவம் எனக்கு வரல, அதனால் நீங்கள் இந்த கடையில் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் டீ போடலாம் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் பெரியவரும் அவர் முடியுது, ஓரளவுக்கு செய்ய முடியுது. உடனே நான் போடுறேன், டீ போடுறேன்ட்டு ஒத்துக்குவார். டீ போடுவார். அந்த கடை பேரையும் வந்து பண்ணுவாங்க, ஏற்கனவே முகுந்தன் டீ கடைன்னு வச்சுருந்தார். உடனே இப்போ அதை முகுந்தன் முருகன் டீ கடை அப்படின்னு பேரை எழுதினார். உடனே மக்கள்லாம் முருகன்ற பேரை பார்த்த உடனே ஏதோ அவர் தான் பழகுறான்ட்டு வர ஆரம்பித்தாங்க. அவர் அந்த இதெல்லாம் ரொம்ப பிரபலமாக எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சு. அவருடைய கடை போடுற டீயினுடைய ருசி வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப பிடிச்சி போய் ஒரே கூட்டம். அவர் கடையில் வந்து டீ கடை வந்து ரொம்ப பிரபலமாக ஆகிடுது. மக்கள் நிறைய வர ஆரம்பித்தாங்க. அந்த டீ கடையே நல்லா கொஞ்சம் பெரிய அளவில் இது பண்ணார். பெரிய அளவில் இது பண்ணிவிட்டு கூட்டம் அதிகமாகிடுச்சு. மாடர்னைஸ் பண்ணார், எல்லா ஃபெசிலிட்டிஸாக பண்ணார். அந்த பெரியவரை கூடவே வச்சுக்கிட்டார். நீங்கள் வந்து ஐயா, நீங்கள் எங்கேயும் போகணும்னா என் கூட இருங்க, நான் தான் உங்களுக்கு பிள்ளை அப்படின்ட்டு சொல்லுவார். ஒரு 8 வருஷம் கடை நல்லா சிறப்பாக ஓடிட்டு இருந்தது. எல்லா இடத்துலையும் பிரபலமாச்சு. நல்லா அந்த கடையில் வயதானவர்களுக்கு டீ இலவசம் அப்படின்னு ஒரு போர்டை போட்டார். உணவு இல்லாதவர்களுக்கு உணவு இலவசம், உணவு தேவைப்படுவர்களுக்கு உணவு இலவசம் அப்படின்னு ஒரு போர்டை போட்டார். எல்லாம் வரமாட்டாங்க. அந்த முடியாத ஏழைகள் தினமும் 20 பேர் 30 பேர் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு உண்டான காலை உணவை கொடுத்துருவார். அதுமாதிரி டீ வந்து வயசானவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்தாரு. அதில் வருமானம் ரொம்ப விரோதமாக இருந்தது. நல்லா செல்வ செழிப்போடு அந்த பையன் முகுந்தர்ன்றவர் நல்லா செல்வ செழிப்போடு இருந்தார். அதுக்குள்ளே அந்த பெரியவர் வயது முதிர்வு காரணமாக நடமாட முடியாமல் இருந்தார். இந்த செய்தி வந்து அவருடைய அமெரிக்காவில் இருக்கிற மகனுக்கு போகுது. மகன் ஓடி வந்து இவருக்கும் அந்த சொத்தில் பங்கு கொடுத்துட்டார் பெரியவருக்கும். அந்த மகன் வந்து அங்கேருந்து ஓடி வருவார். ஓடி வந்து அவர் அப்பா பார்க்க வர்றாரு. அப்பா வந்து இல்லை, ஒன்று யாருன்னே தெரியல எனக்கு, இவர் தான் என்னுடைய மகன், இவர் தான் என்னை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். நான் அந்த ஏமாற்றிட்டு போன மகன் வந்து ரொம்ப மன வருத்தத்தோடு அப்படியே போவார். இந்த முகுந்தன்றவர் அவரை அப்பா வச்சுருந்தனால அவருக்கு வேலை சொத்துக்களை இந்த முகுந்தனுக்கே கொடுத்துருவார். அவரும் இறந்துடுவார். வாழ்க்கையில் அவர் செய்த வேலைகளை மிக சிறப்பாக செய்து மறுபடியும் ஒரு புத்துயிர் பெற்று மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிட்டார். வந்து இறந்து போயிட்டார். அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதனுடைய திறமை, தனித்திறமை என்றது எந்த வயதிலும் அவருக்கு பயனுள்ளதாக இருக்கும். சில நேரத்தில் தொய்வு ஏற்படலாமே தவிர அது மறுபடியும் அந்த திறமையை வச்சு அவர் வாழ்க்கையில் முன்னேறி அவருடைய காலத்தை சிறப்பாக கழிக்கலாம்ன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். எப்பயுமே நாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.